ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட் மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம ஜாங்கோ டுட்டோரியல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம ரியாக்டோட டுட்டோரியல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ரியாக்ட் கிராஷ் கோர்ஸ் வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரோக்ராமிங் அப்புறம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் தட்டிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் சேனலை வந்து சீக்கிரம் க்ரோ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரியாக்ட் கோர்ஸில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத பற்றி ஒரு குயிக் இன்ட்ரோ பார்த்துடலாமா? ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த ரியாக்ட் டுட்டோரியல்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷன் செட்டப்பு, அப்புறம் ரியாக்டோட காம்பனன்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் பேஸ்டு, அப்புறம் கிளாஸ் பேஸ்டு, அப்புறம் ப்ராப்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறது, ரியாக்டில் லிஸ்ட்ஸ் எப்படி இது பண்ணுறது, அப்புறம் ஈவெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் தென் ரியாக்ட் ரவுட்டர் டோம். ஓகேவா? ரியாக்ட் ரவுட்டர் டோம் அதுதான் ரொம்ப முக்கியமானது ரியாக்டில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரியாக்டோட ஹூக்ஸ். ஓகேவா? இந்த ஹூக்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரியாக்ட் கோர்ஸில். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஒரு ரியாக்டை பற்றின ஒரு குயிக் இன்ட்ரோ மாதிரி பார்த்துடலாம். ஓகேவா? ரியாக்ட் ஏன் வந்து இந்த அளவுக்கு பாப்புலராக இருக்குது அப்படின்றத போய் பார்த்துலாம். ஸோ ரியாக்ட் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பில்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அண்ட் நிறைய லைப்ரரிஸும் லாட் ஆஃப் லைப்ரரிஸும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றனால. ஓகேவா? அண்ட் இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க ரியாக்டை. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து காம்பனன்ட் பேஸ்டாக இருக்கும். ஓகேவா? ரியாக்டில் வந்து எல்லாமே வந்து காம்பனன்ட் பேஸ்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபைலுமே வந்து தனித்தனி காம்பனன்ட் தான் இருக்கும். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம ஒரு ப்ராடக்ட்டோட ஒரு டிசைனை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கோடை மட்டும், அதாவது ஒரு காம்பனண்ட்டில் போயிட்டு அந்த காம்பனண்ட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். ஓகேவா? நம்ம வந்து என்டையர் வெப்சைட்டையும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே வந்து காம்பனண்ட்டாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஒரு இடத்துல மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். ஓகேவா? இதுதான் வந்து அட்வான்டேஜ். அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அது வந்து நான் வந்து ஒரு ரியாக்டை பற்றி ஒரு தனி வீடியோவே போடுறேன். ஓகேவா? ஸோ அதில் வந்து ரியாக்டை பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து ரியாக்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ப்ரௌசரில் Node.js அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த Node.js என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட். ஓகேவா? ஸோ இது மூலயமா தான் வந்து நம்ம ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோட அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதை ஓப்பன் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு கமாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதில் இந்த கமாண்ட்ஸை வந்து நீங்கள் விண்டோஸில் பவர் செல்லில் ரன் பண்ணுறது மூலயமா நீங்கள் இந்த இதை டவுன்லோட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம், ப்ரீ பில்ட் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ரீ பில்ட் இன்ஸ்டாலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ டவுன்லோட் Node.js வெர்ஷன் 20 இருக்குது. ஓகேவா? ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வெர்ஷன் 20க்கு மேலே இருக்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா வெர்ஷன் 20க்கு கீழே இருக்கிறதா பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து கரண்ட்டாக உள்ள அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா நெக்ஸ்ட் டேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் 20 இல்லைனா 20க்கு மேலே இருக்கிறது தான் வந்து அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜேஎஸ் அப்படின்றதான். ஸோ நெக்ஸ்ட் ஜேஎஸ்லாம் நம்ம ரியாக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு டவுன்லோட் வெர்ஷன் 20ன்னு கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராஜெக்ட்டை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஃபோல்டரில் போயிட்டு ஓகே நான் ப்ராஜெக்டில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரியாக்ட் ஓகே இங்கே வந்து ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு நான் அந்த டெர்மினலில் நான் வந்து ரியாக்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான கமாண்டை கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா npx create react app. ஓகேவா? ஸோ இந்த npx create react app அப்படின்றது வந்து ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் கமாண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த உங்கள் ப்ராஜெக்ட்கான நேம் என்ன அப்படின்றத கொடுக்கணும்.
அதாவது நீங்க எந்த நேம்ல வந்து உங்க ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்றத பத்தி உங்க நேம வந்து குடுக்கணும். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகே ஒரு ஃபர்ஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லி குடுத்துர்றேன். ஓகேவா? அண்ட் இத நேம் குடுக்குறப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்லி லோவர் கேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆ அப்பர் கேஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. நேம் வந்து லோவர் கேஸ்ல தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்டர் குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேவா? ஸோ கிரியேட்டிங் நியூ ரியாக்ட் ஆப் அப்படின்னு சொல்லி ரியாக்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? இது வந்து உங்க நெட்டோட ஸ்பீட பொறுத்து ஆ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆக டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ இங்க நெட்டு கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. அண்ட் இது இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்க டைம்ல நான் உங்கள்ட்ட இன்னொரு விஷயம் ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். அதாவது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம Django பிகினர் கோர்ஸ் வந்து முடிச்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு Djangoல ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. ஸோ என்ன ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம்? ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஓகேவா? ஒரு ஃபுட் ஆப்போ, இல்ல அப்படின்னா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டோ, அப்படி இல்ல அப்படின்னா ஒரு மூவி ஆப்போ இந்த மாரி ஓகேவா? ஸோ ஒரு Django பேஸ் பண்ணி எப்படி வந்து பண்றது அப்படின்றத பத்தி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு வெப்சைட் பண்ணா நல்லாருக்கும்? அதாவது எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா நல்லாருக்கும் Djangoல அப்படின்றத பத்தி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த Djangoல ப பார்த்தத வச்சு ஒரு ப்ராஜெக்ட்டா ரியல் டைம் ப்ராஜெக்ட்டா பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து இன்னும் இன்ஸ்டால் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகே. ஸோ கைஸ் இது வந்து இன்ஸ்டால் ஆகட்டும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? கைஸ் இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து விஎஸ் கோட்ல ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த ப்ராஜெக்ட்ட. ஓகே. நான் க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓப்பன் ஃபோல்டர் குடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இப்ப கிரியேட் பண்ண ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. அண்ட் ஸோ கைஸ் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, அதோட அ ப்ராஜெக்ட்டோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, நோட் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அண்ட் பப்ளிக் டைரக்டரி ஒரு இது இருக்கு. அண்ட் எஸ்ஆர்சி அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஓகேவா? அண்ட் கிட் இக்னோர் பேக்கேஜ் லாட் ஜேசான் பேக்கேஜ் ஜேசான் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாரி வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் இதில வந்து ஒண்ணு ஒண்ணா நம்ம என்னென்ன பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நோட் மாடியூல்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த நோட் மாடியூல்ஸ் என்ன அப்படின்னா, ஆ நமக்கு இந்த ப்ராஜெக்ட்ல தேவையான டிபெண்டன்சி ஃபைல்ஸோட கோட் எல்லாமே அதில தான் இருக்கும். ஓகேவா? டிபெண்டன்சிஸ் எல்லாமே டவுன்லோட் பண்றதெல்லாம் அந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த டிபெண்டன்சிஸ் வந்து எங்க ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ற ஒவ்வொரு இதுவுமே வந்து இந்த பேக்கேஜ் ஜேசான் அப்படின்றதுல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இதில பார்த்தீங்கன்னா, இப்ப ரியாக்ட் டோமு அப்புறம் ரியாக்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெப் வைட்டல் இந்த மாரி இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து டிபெண்டன்சிஸு. அண்ட் அப்புறம் டெவ் டிபெண்டன்சிஸ்ன்னு அது தனியா இருக்கும். அது இப்போதைக்கு வந்து வராது. ஓகேவா? நம்ம டெவ் டிபெண்டன்சிஸான ஒரு பேக்கேஜஸ் யூஸ் பண்ணும்போது, அது டெவ் டிபெண்டன்சிஸ்ல வரும். என்ன அப்டின்னா, டெவலப்மெண்ட் அப்ப உள்ள ஒரு டிபெண்டன்சிஸ். அது வந்து நமக்கு புரொடக்ஷன்ல தேவைப்படாது அப்டின்ற மாரி தான். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பேக்கேஜ் ஜேசான்ல வந்து நம்ம இன்ஸ்டால் பண்றது எல்லாமே நேம் இங்க வந்துரும். அண்ட் அதோட ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இந்த நோட் மாடியூல்ஸ்ல சேவ் ஆயிரும். ஓகேவா? இதுதான் 2 கான்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட் பப்ளிக் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பப்ளிக் அப்படின்ற ஃபோல்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேவ் ஐகான் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் இண்டெக்ஸ் டாட் HTML அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குயா? அண்ட் பார்த்தீங்கன்னா, மேனிஃபெஸ்ட் ஜேசன் இருக்கு. ரோபோ டாட் TXT இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த பப்ளிக் ஃபோல்டர் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெப்சைட்ல வந்து ஹோஸ்ட் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த வெப்சைட்ல ஹோஸ்ட் பண்ணும்போது, இந்த பப்ளிக்ல உள்ள ஃபைல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பேசிக்காவே பார்த்தீங்க அப்படின்னா, ரியாக்ட்டோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, JSX அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட் சின்டாக்ஸா தான் இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் இப்போதைக்கு ஒரு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ app.js இருக்கு இல்லையா? ஸோ என்ன அப்படின்னா, ரிட்டர்ன்ல வந்து HTML இருக்கும். அண்ட் அவுட்டர்ல வந்து ஃபங்ஷன் வந்து கிரியேட் ஆகிருக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஸோ JSX அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
இதுதான் JSX இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில நம்ம இது பண்றப்ப எப்படின்னா, add.jsன்னு இருக்கு. இன்கேஸ் நம்ம வந்து add.jsx அப்படின்னு சொல்லி கூட ஒரு நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம் இது. ஓகேவா? அது வந்து ரியாக்ட்டோட சின்டாக்ஸ் அப்படினால. மேபி நீங்க வந்து JSன்னு குடுக்கலாம். இல்ல JSXன்னு கூட குடுக்கலாம். ஓகேவா? அண்ட் இந்த ஆப் ஃபோல்டர் சாரி பப்ளிக் ஃபோல்டர்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம எஸ்ஆர்சில கிரியேட் பண்றது எஸ்ஆர்சில தான் வந்து நம்ம எல்லா கோடிங்குமே எழுதுவோம். ஓகேவா? எல்லா கோடிங்குமே எழுதுவோம். அண்ட் அந்த கோட்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரே ஒரு சிங்கிள் HTML ஃபைலா வந்து ஜெனரேட் ஆகும். ஓகேவா? அந்த ஜெனரேட் ஆகுற ஃபைல் தான் வந்து இந்த பப்ளிக் ஃபோல்டர்ல index.htmlல இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. ஐடி வந்து ரூட் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கான்ஃபிகர் ஆகிருக்கும். ஓகேவா? இது மூலியமா இதாகும். அண்ட் நம்ம வந்து எஸ்ஆர்சில எழுதுற ஒவ்வொரு ஃபைல்ஸுமே வந்து ஒரு பில்ட் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த மாரி தான் ஜெனரேட் ஆகும். ஒரே ஒரு இண்டெக்ஸ் ஃபைலா. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இதில பார்த்தீங்க அப்படின்னா, add.js அப்புறம் add.css அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு. ஸோ சிஎஸ்எஸ்லாம் தெரியும். யூசுவலா எல்லாத்துலயும் இருக்க மாரி தான் ஜேஎஸ் அண்ட் சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் எல்லாமே. அண்ட் மெயினா இதில இருக்கிறது என்ன அப்படின்னா, index.js ஓகேவா? இதுதான் ஆப்போட மெயின் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இந்த ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகுறதுக்கு இந்த index.js ஃபைல் தான் வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் இந்த index.jsல வந்து நீங்க எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. ஓகேவா? இத வந்து ஒரு காமன் ஃபைல் இத வந்து நீங்க இது பண்ண வேணாம். ஓகேவா? நீங்க எந்த ஒரு சேஞ்சஸ் பண்றதா இருந்தாலும் app.js அப்படி இல்ல அப்படின்னா, ஆப்ல இருந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, ஒரு JS ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த மாரி ஒர்க் பண்ணுங்க. ஸோ index.ஃபைல வந்து அந்த அளவுக்கு நீங்க டச் பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிப்போர்ட் வெப் வைட்டல் அப்புறம் செட்டப் டெஸ்ட்லாம் வந்து ஒரு டெஸ்டிங்கில தான் யூஸ் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் வந்து இப்போதைக்கு தேவையில்ல. அண்ட் கிட் இக்னோர் அப்படின்னா தெரியும். தெரிஞ்சவங்களுக்கு கிட் இக்னோர் பத்தி தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு GitHubல வந்து இந்த கோட புஷ் பண்றீங்க அப்படின்னா, GitHubல வந்து தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் வந்து ஸ்டோர் ஆக வேணாம் அப்படின்ற ஒரு இதுக்காக இத யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதில குடுக்குற எந்த ஒரு ஃபைலுமே வந்து கிட்ல வந்து ஸ்டோர் ஆகாது. ஓகேவா? இப்ப நோட் மாடியூல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இவ்வளோ ஃபைல்ஸுமே வந்து நம்ம கிட்டுக்கு புஷ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து தேவையில்லாத ஒண்ணு. ஏன் அப்படின்னா, நம்மள்ட்ட இந்த பேக்கேஜ் JSON ஃபைல் இருந்தாலே போதும். நம்ம ஜஸ்ட் வந்து இப்ப நம்மள்ட்ட NPM அதாவது என்னன்னா, இப்ப நம்மள்ட்ட வந்து நோட் மாடியூல்ஸ் இல்ல அப்படின்னா, ஜஸ்ட் பேக்கேஜ் JSON இருந்தாலே போதும். நம்ம எப்படி அத கொண்டு வரலாம் அப்படின்னா, ஜஸ்ட் npm i ஓகேவா? இந்த npm i குடுக்குற மூலியமா நமக்கு வந்து நோட் மாடியூல்ஸ் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேவா? நோட் மாடியூல்ஸ் இல்லைனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா நமக்கு வந்து பேக்கேஜ் JSON ஃபைல் இருக்கும். ஓகேவா? ஒரு ப்ராஜெக்ட்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஸோ இதுதான் வந்து நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட்டோட ஒரு அவுட்லுக் அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வரப்போற வீடியோஸ்லலாம் வந்து ரியாக்ட்ட பத்தி நம்ம ஃபுல்லாவே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அத வந்து ரிப்ளை பண்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதுக்கும் செப்பரேட்டா வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ரியாக்ட் சீரிஸ தான் பார்க்க போறோம். அண்ட் நடுவுல கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வரும். அண்டு Django வந்து முடிஞ்சா ப்ராஜெக்ட் வந்து போடலாம். ஓகேவா? இல்ல அப்படின்னா இந்த ரியாக்ட் கோர்ஸ முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸோ டைமிங் எப்படி அமையுதுன்றத பார்த்துட்டு போலாம். ஓகேவா? ஸோ பை கைஸ்.